செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் இஸ்லாமியர்கள் மற்றும் கத்தோலிக்கர்களின் உடல்களை தகனம் செய்யாது அடக்கம் செய்யக்கோரி அமைதியான முறையில் கண்டன போராட்டங்கள் நாடு முழுவதும் இன்றும் நடைபெற்றன. இதேவேளை ஜனாசாக்களை பலவந்தமாக எரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெனீவாவிலும் கண்டன போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கோவிட்-19 வைரஸ் தொற்றினால் உயிரிழக்கும் முஸ்லிம்களுடைய ஜனாசாக்களை தகனம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்குமாறு கோரியும் அக்குரணை நகரில் இன்று அமைதி முறையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். நாங்கள் அரசாங்கத்திற்கு ஒரு வேண்டுகோளை இருக்கின்றோம். ஜனாசாக்களை தொடர்ந்து எரித்துக் கொண்டிருந்தால் அக்குறை இளைஞர்கள் மட்டுமின்றி நாடளாவிய ரீதியில் இளைஞர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதை காண முடியுமாக இருக்கும். ஆகவே அதற்கு இந்த அரசாங்கம் வழிவகுக்கக்கூடாது. ஜனாசா எரிப்புக்கு எதிரான வெள்ளை துணி போராட்டம் கல்முனை பிரதான வீதியில் கொரோனா சுகாதார நடைமுறைகளுக்கு அமைய இன்று இடம்பெற்றது. இந்த போராட்டத்தில் ஜனாசா எரிப்புக்கு எதிரான வாசகங்கள் மும்மொழியிலும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நாங்கள் எதையும் கேட்கவில்லை, நாட்டில் பங்கு கேட்கவில்லை, நாட்டிலே ஒரு தனி அழகு கேட்கவில்லை. அரசாங்கத்துக்கு விசுவாசமாக வாழ்ந்து மறைந்து அடக்கம் செய்வதற்கான உரிமையை தான் கேட்கின்றோம் என்று கேட்டு இதற்கான முடிவு எடுப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் விரைவாக கேட்டுக்கொள்கிறோம். முஸ்லிம்களின் ஜனாசாக்களை எரிப்பதற்கு எதிரான வெள்ளை துணி போராட்டம் இன்று அம்பாறை மாவட்டம் நட்பெட்டிமுனை கிராமத்தில் நடைபெற்றது. நட்பெட்டிமுனை கிராம இளைஞர்கள் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டம் இன்று காலை நட்பெட்டிமுனை ஜும்மா பள்ளிவாயல் முன்பாக இடம்பெற்றது. உலக சுகாதார நிறுவனம் எந்த அடிப்படையில் இந்த சடலங்களை கையாள வேண்டும் என்று சொல்கிறதோ அதனை இந்த நாட்டு அரசு கையாள வேண்டும் என்கின்ற அந்த உரிமையை நாங்கள் உங்களிடத்திலே கேட்கிறோம். முஸ்லிம்களின் ஜனாசாக்களை பலவந்தமாக தகனம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று களுத்துறையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இதேவேளை யாழ்ப்பாணம் சோனக தெரு 5 சந்தி பகுதியில் முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் எரிக்கப்படுவதை கண்டித்து கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதில் யாழ்ப்பாண பள்ளிவாசல் நிர்வாகிகள், உலமாக்கள், அரசியல் பிரதிநிதிகள், முஸ்லிம் வர்த்தகர்கள், யாழ்ப்பாண முஸ்லிம் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை முஸ்லிம்களின் ஜனாசாக்களை பலவந்தமாக எரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெனீவாவிலும் கண்டன போராட்டம் இடம்பெற்றுள்ளது. ஜெனீவா வாழ் இலங்கையர்கள் கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பினை தெரிவித்தனர். இதேவேளை இலங்கையில் முஸ்லிம் ஜனாசாக்கள் எரிக்கப்படுவதை கண்டித்து ஜப்பான் நாட்டின் பல பகுதிகளிலும் கண்டன போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. மனிதர்களுடைய இந்த எண்ணங்களை மதித்து, மனிதர்களுடைய மரியாதையையும் கண்ணியத்தையும் மதித்து கடைசி சந்தர்ப்பத்தை அழகான முறைகளை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தர வேண்டும் என்பதை நாம் மிக மிக ஆவலோடும் மிக மிக பணிவோடும் எங்களுடைய நாட்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.